நீங்க எப்போதுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததுக்கு பிரதான நோக்கம் அவர் அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு பேர் அப்பா எக்ஸ்பீரியன்ஸ், சன்ஷிப். அத நம்ம கூட பகிர்ந்து கொள்ள வந்தார். ஏன் அதை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளணும்? ஏன்னா அந்த அனுபவம் தான் நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை. நமக்கு இத்தனை வருஷத்துல மறிக்கணும், இத்தனை நாள்ல வாகணும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கடவுள் பிக்ஸ் பண்ணல. இதெல்லாம் டைமுக்குள்ள போக காரணமா அமைஞ்சது இந்த ஜீவன்ல இருந்து வாழாதுனால. ஏசு ஒரு டைமுக்குள்ள மனிதனா வந்து வாழ்ந்தாருன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த செய்யறதுக்காக வர வேண்டியதாச்சு. அந்த டைமுக்குள்ள 33.5 வருஷத்துல போயிட்டாரு. ஆனா நமக்கு அப்படி வருஷம் வைக்கப்படவில்லை. அவர் அந்த டைமுக்குள்ள வந்ததுக்கு காரணமே நாங்க டைம்லெஸ் வாழணும் என்பதுக்காக அவர் ஒரு டைமுக்குள்ள திரும்பியும் வந்தார். புரியுதா? நீங்க எத்தனையோ காலங்கள் வாழணும்னு சொல்லி அவர் இத்தனை காலம் தான் வாழணும்னு வந்து அந்த நேரத்துல இருக்கிற வல்லமை அப்படியே எடுத்துட்டு உங்களை அவருடைய உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவர்களாக, நமக்குள்ள இருந்த பிதாவை தேடிக்கிட்டு இருந்தோம், நமக்குள்ளதான் இருக்கான்னு காண்பித்து கொடுக்கறதுக்கு அந்த அப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ் வந்த. ஆனா என்ன ஒண்ணுன்னா, அப்படி ஜீசஸ் வந்தாலும் நிறைய நேரங்கள்ல இன்றைக்கு இயேசுடைய 2ஆம் வருகை வரட்டும் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கனால 1ஆம் வருகையினுடைய எதுக்கு வந்தாரு, அதனால என்ன ஆச்சு என்ற மேன்மை நம்மளால நிதானிக்க முடியாம போயிட்டு, இப்ப உங்க வீட்டுல உங்க அம்மா உங்களுக்கு ருசியா நல்ல சாப்பாடு செஞ்சு உங்க முன்னாடி வச்சாலும் இந்த பகல் சாப்பாடை நீங்க வச்சிருக்காங்க உணர்ந்து சாப்பிடாம உங்க மைண்டு நைட்டுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு போயிட்டுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? இதோட அருமை உங்களுக்கு தெரியாம போயிடும்ல. ருசி, அருமை. 1ஆம் வருகை எதற்கு என்பதுல அருமை புரிந்தால்தான், இப்ப நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் அப்படின்னு வருது. கர்த்தருடைய நாள் என்பது அது வந்து மூவ் ஆஃப் காட தான் கர்த்தருடைய நாள்னு சொல்லுவாங்க, ஒரு தெய்வீக அசைவு. ஓகே, இப்ப இது ஒரு பக்கம் பேசலாம். ஆனா நான் எதை மெயினா பேசுறேன்னா, எல்லா வெளிப்பாடுகளிலும் பிரதானமான வெளிப்பாடு ஒண்ணுன்னா புத்திர சுவிகாரம், சன்ஷிப். இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒரு விஷயத்துல ரொம்பவே மாட்டிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இளைப்பாறுதல் இன்மையினால ரெஸ்ட்லெஸ். ரெஸ்ட்லெஸ்னா என்ன? இளைப்பாறுதல் இன்மையில மாட்டிக்கொண்டிருக்கு. இந்த நிலை இருக்கு தெரியுமா? இந்த நிலை இளைப்பாறுதல் இல்லாத இந்த நிலை, இந்த நிலையைத்தான் எல்லாரையும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கு. சரீரமாகிய சபைனா என்ன? ஒரு ரெஸ்ட் இருக்கணும். ஆனா அந்த ரெஸ்ட் இப்ப நீங்க சொல்லலாம், சரீரமாகிய சபை மட்டும் ரெஸ்ட்லெஸ்ஸா இல்லைங்க, சமுதாயத்துல அப்படித்தானே இருக்கு. சரி, சமுதாயத்துல இளைப்பாறுதல் இல்லாம இருக்காங்க, ஓகே. அப்ப இளைப்பாறுதலை கொடுக்கறது எதா இருக்கணும் சமுதாயத்துக்கு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சமுதாயத்துக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது யாரு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. உலகம் ரெஸ்ட்லெஸ்ஸா இயங்குறது தெரியுதா? ஆமாங்க. அப்ப இந்த சமுதாயத்துக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைதான் அனந்த ஞானமா இருக்கணும். இல்ல, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அவருடைய பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல தான் இருக்கு. நீங்களும் நானும் தான் அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நாம ரெஸ்ட்ல இருக்கோமா தான் இந்த கேள்வி. இந்த இளைப்பாறுதல் இல்லாம தொடர்ச்சியா ஒரு அஜெண்டா,
ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க போய்கிட்டே இருக்கோம்னா அதுதான் என்னவா உருவெடுக்குது? மதமா உருவெடுக்குது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இளைப்பாறுதல்ல இருந்து ஆப்ரேட் பண்றதுதான் நல்லது. அப்படி சொல்லும்போது நான் உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து தான் சொல்றோம். நாம ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணாத போது நமக்குள்ள இருந்து ரிலிஜியஸ் ஸ்பிரிட் ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். இல்லைங்க, நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன், நான் கிருபையை பற்றி போதிக்கிறேன் அப்படியே சொன்னாலும் கொஞ்ச காலம் ஆகும்போது திரும்பியும் கிருபையே நீங்க பேசினாலும் கிருபையே இல்லாம பேச வேண்டியதாயிரும், நடந்து கொள்ள வேண்டியதாயிரும். இல்லைங்க, நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன், புதிய உடன்படிக்கையின் ரியாலிட்டிஸ், மகத்துவங்களை, நிஜத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ரெஸ்ட்ல இல்லாம ஆப்ரேட் பண்ணி டீச் பண்ணி செயற்பட்டோம்னா திரும்பவும் ரிலிஜியஸ் மைண்ட் செட் நமக்கு வந்து. புரியுதா நான் பேசுறேன்? ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஜானிலியன் கூட பேசும்போது சொல்லுவாரு, சரி நான் அப்படியே நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. திடீர்னு சொல்லுவாரு ரெஸ்ட் வேணும். நான் சொல்லுவேன் கவனிங்க அதை. ரெஸ்ட்னு சொன்னோன்னா எங்க போவாருன்னா ஃபேமிலியோட, பிள்ளைகளோட நேரம் செலவிட வேணும். பிள்ளையே கேக்குது, பிள்ளைக்கே தெரியுது. நான் சொல்லேன் லிசன், அது கவனிங்க. ஏன்னா இந்த மக்கள், இந்த பூமியில இருக்க மக்கள் எப்போதும் நாம ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கணும்னு விரும்புறாங்க. அதுவும் அவங்களுக்கு நாம பேசணும், அவங்க பேசுறத கேட்கணும், இல்லாட்டி அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணுமானாலும் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா நீங்க ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணாதான் எந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணலாம், எந்த இடத்துல பிரேக் போடணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ல இருந்து 30 வரைக்கும், 28ல 30 வரைக்கும் ஒரு வாக்கியம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியம். இயேசு மிஷனுக்குள்ள இறங்கணும்னே என்ன சொன்னாரு? அவர் ஒரு செயற்பாட்டுக்குள்ள இறங்கினார். அந்த செயற்பாடு மிஷன்னா என்னன்னா, ஃபாதர் சன்னுக்குள்ள இருக்கிற அந்த இன்டிமெசி, நாலேஜ், அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, அந்த அனுபவத்துல இருந்து சமுதாயத்துக்கு ஒண்ணு செஞ்சாரு. செய்ய முதலாவது ஸ்டெப் இன் பண்ணும் போதே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அந்த வசனம் சொல்லி வாசிச்சு காட்டுங்க பாப்பா எனக்கு. கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். முதல்ல ஸ்டெப் இன் பண்ண உடனே அவர் சொன்ன விஷயம், இந்த வசனத்தை வாசிக்கும் போது இருதயம் என்ன சொல்லுது, எப்படி ஃபீல் பண்ணுது சொல்லுங்களேன். ஒரு ப்ரெஷரா வருதா, இல்ல அதுல ஒரு பிளஷர் அண்ட் ரிதம் இருக்குதா? அந்த வசனத்துல ஒரு ரெஸ்ட் இருக்குதான்னு கேட்கிறோம். ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்விடேஷன் இருக்குதா அப்படின்னு. சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, ஒரு வாக்கியம் சொல்லுது சுமை சுமந்து சோர்ந்திருக்கு. சரி, எதனால சுமை சுமந்து சோர்ந்திருக்காங்க? எதனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாங்க? இந்த இடத்துல கான்டெக்ட்ல நீங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு தானே. எதுல சுமை சுமை சுமந்து இருக்கிறவங்க வாங்க, எந்த நுகத்தை மேல வச்சிருக்கீங்க? அந்த நுகம் வேணாம், பாரமா இருக்கு. ஏன் நுகம் உங்களுக்கு மெதுவா இருக்கும், சாந்தமும் மனத்தாழ்மையுமானவர், என்கிட்ட கத்துக்கொள்ளுங்க அப்படின்னு. எதுக்கு அவங்க வேற ஒன்றை கத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் இன்னொன்னுக்கு கால் பண்றாரு. எதுல இருந்து வெளியே வர சொல்ற? மதத்துல இருந்தேன்னா போதனைகள், மதம், ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்தெல்லாம் வர சொல்லலாம். வெரி குட். அந்த லா சிஸ்டம், ஜூ சிஸ்டம், டெம்பிள் சிஸ்டம், யூத முறைமைகள், ஆலய முறைமைகளால கடவுள் பேரால தங்களுடைய சொந்த உபதேசங்களால மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கும்போது, பிரமாணங்களால்
மக்கள் ரொம்ப தொய்ந்து மனம் அடிவாதி ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. அப்ப ஜீசஸ் இந்த காலை இன்விடேஷனை கொடுக்கல. அவர் ரெஸ்ட் கொடுப்பேன்னு சொன்னா இஸ் a God of rest தான். அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். இளைப்பாறுதல் என்றாலே ஜீசஸ். ஜீசஸ் இஸ் த ரெஸ்ட். தமிழ்ல ஒரு வாக்கியம் எப்படி தெரியுமா சொல்லுது? நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களா? ஜீசஸ் கேட்கிறார். நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களா? அலைப்படைந்துள்ளீர்களா? மதத்தின் நிமித்தம் எரிந்து போய்விட்டீர்களா? மதம் உங்களை எரிச்சிட்டா என்னிடம் பாருங்க. என்னிடத்தில் கிட்டி சேருங்க. ஏன் கிட்டி சேர சொல்றாரு தெரியுமா? என்னிடத்தில் கிட்டி சேருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் இருதயம் குணப்படும். உண்மையான இளைப்பாறுதல் எப்படி எடுக்கலாம் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோடு நடவுங்கள், என்னோடு செயற்படுங்கள், நான் அதை எப்படி செய்கின்றேன் என்று பாருங்கள். கட்டாயப்படுத்தாத, ஃபோர்ஸ் பண்ணாத, கட்டாயப்படுத்தாத கிருபையின் தாளங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ரிதம், unforced rhythm, unforced rhythm of grace. வா, பாரமான எதையும் உங்கள் மேல் நான் வைக்க மாட்டேன். அது எப்படி சொல்றான்னா, பாரமான, உங்களால் சுமக்க முடியாத பாரமான எந்த சுமையும் உங்கள் மேல் வைக்க மாட்டேன். வாங்க என் கூட ஒரு கம்பெனி கொடுங்க, எனக்கு கம்பேனியன், என்னோடு இணைந்து செயற்படுங்க. இது ரொம்ப முக்கியம். எது நாம பண்ணாலும் அந்த விஷயத்துல ஜீசஸோட சேர்ந்து பண்றோமா என்ற அவேர்னஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? அது நமக்கு நல்லது. அதுதான் சேஃப், அதுதான் ப்ரொடெக்ஷன், அதுதான் ஹீலிங், அதுதான் கைட்னஸ். ஆல் இன் ஆல் எல்லாமே அதுதான். என்னுடன் இணைந்து செயற்படுங்கள், சகவசம் வைத்துக் கொள்ளுங்கள். என்னோட சகவசம் சொல்லுவாங்களே தமிழ்ல, அவனோட சகவசம் வச்சுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் சொல்றாரு, என்னோட சகவசம் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் சுதந்திரமாகவும் சுலபமாகவும் வாழ்வது எவ்வாறு என்று கற்றுக்கொள்வீர்கள். நமக்கு இன்னொரு மெகா மீட்டிங்ஸ் தேவையில்லை. மெகா மீட்டிங் வேணும், மெகா மீட்டிங் வேணும், குருசேட்ஸ் வேணும், செமினார்ஸ் வேணும், ரிலிஜியஸ் மீட்டிங்ஸ் வேணும். இது எல்லாம் உங்க ரெஸ்ட டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நீங்க விழித்துக்கொள்ளலாம். ஏன்னா அதுல ஜீசஸோட சேர்ந்திருக்கீங்களா? அப்படி நீங்க கேட்கலாம், செமினார் பண்ணக்கூடாதா, மீட்டிங்ஸ் பண்ணக்கூடாதா, இப்ப நாங்க கூட ஜூம்ல பேசுறோம், ஃபெலோஷிப் பண்ணக்கூடாதா? இது ரிலிஜனா உருவெடுக்குது, உள்ள இருந்து ரெஸ்ட விட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த மாதிரி உருவெடுக்குதுன்னா நீங்க அப்ப விழித்துக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவி அதுக்கு உங்களுக்குள்ள இருந்து உதவி செய்வாரு. கவனம் அப்படி பார்த்து பண்ணு. நமக்கு அப்ப இன்னொரு மெகா மீட்டிங் இதுகள் ரொம்ப தேவையில்லை. அப்படின்னா எது தேவைன்னு நான் வலியுறுத்துறேன்னா, நமக்கு நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஜீவன் ஒரு குடும்பத்தோடு இணைக்கப்பட்டு உலகை மாற்றக்கூடிய நபரா எழும்புறது, வேர்ல்டு சேஞ்சரா எழும்புறது. புரியுதா? அதுதான் ரொம்ப எஃபெக்டிவான. ஒன் பர்சன் அவர் ஒரு கம்யூனிட்டியா, ஒரு ஃபேமிலியா இணைஞ்சி உலகத்தை மாற்றக்கூடிய நபராய் மாற. எப்படி உலகத்தை மாற்றுறது சொல்றேன். நிறைய ப்ரீச்சர்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ் சொல்ற நாம அல்லது மற்றவங்க நமக்கு சொல்லி கொடுத்தவங்க இந்த ரெஸ்ட்ல நம்மளை வாழாம என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க அதை பின்பற்றணும், அதை நீங்க தொடரணும், அதை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கையை அங்கங்க காட்டிட்டாங்க.
நாம மக்களுக்கு காட்டிட்டோம். அதை பண்ணணும்னா இதை செய்யணும், இதை செய்யணும்னா அதை பண்ணணும். அப்படியே காட்டுனனால மக்களுடைய இருதயம் அது பின்னாடி ஒரு தேடலுக்குள்ள ஓடுது. ஓடுறனால ஒரு விஷயத்த அவங்க மறந்துடுறாங்க. இவங்க தேடுற அந்த ரெஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற வெல்த், ஹெல்த், லைஃப் எல்லாமே எங்கதான் இருக்கு? அவங்களுக்குள்ளதான் இருக்கு, அவங்க கிட்டதான் இருக்கு. கடவுளை தேடுறாங்க. இப்ப இதெல்லாம் தேட காரணம் என்ன சொல்லுங்க? சரியான ஒரு கடவுளை அறியாது. ஆகவே கடவுளை தேடுறான். கடவுளை இங்க வச்சுக்கிட்டு தேடுறான். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு ஆரம்பத்துல சொன்னேன்ல. அந்த காரணத்துல ஒரு அனுபவபூர்வமான நிஜம் என்னன்னா, நமக்குள்ள இருந்த பிதாவை நமக்குள்ளதான் இருக்காருன்னு அடையாளம் காட்டி கொடுக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எங்க இருக்காரு? லயன் கிங் மூவிய பார்த்தா தெரியும். அதுல அழகா கொண்டு போயிட்டு அந்த ரிவர்ல தண்ணிய காட்டி உன் அப்பா உனக்கு காட்டு. இல்ல என் முகம்தான் தெரியுது. இல்ல இல்ல இல்ல, நல்லா பாரு, அவர் உனக்குள் வாழ்கிறார். He lives in you. இப்ப கடவுளை தேடிட்டு போறனால கடவுளையும் தேடுறோம். கடவுள் கிடைச்சாதான் மத்ததெல்லாம் நமக்கு அமையும். பணம், செல்வம், சொத்து, சுகம், ஆறுதல், நிம்மதி. இப்ப அவரை தேடிட்டே போறனால நாம ஒண்ணு தேடுறோம் தெரியுமா? மத்த விஷயங்கள் அதுவும் ஒரு தேடலாதான் இருக்கு. முதல்ல கடவுள் என்ற விஷயத்துல அவர் எனக்கு ஒரு தகப்பனா இருக்கிறார், அவர் எனக்குள் தான் இருக்கிறார் என்ற அந்த இருதயம் பொசிஷன் ஆனா மத்த எல்லா மேட்டரும் உள்ள பொசிஷன் ஆயிரும். அதனாலதான் இயேசு சொல்றார், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதல்ல தேடுங்க. தேவனுடைய ராஜ்யம் நீதி என்னன்னு நான் பேசியிருக்கேன்ல மற்ற செய்திகள். நீங்க அதை தேடிட்டீங்கன்னா, நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா மத்தது எல்லாம் உங்களுக்குள்ள செட்டிலா இருக்கும். ஏன்னா அது நீ தேடி போக வேண்டியது இல்லை, உனக்குள்ள இருக்கிறது. யூ ஹேவ் தட், யூ காட் இட். அதை நீ பெற்றுக்கொண்ட. புரியுதா நான் சொல்றது? இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு முதலாவது எது தேவைன்னு கேட்டா, எதுல ஒரு ரெஃபார்மேஷன் வரணும்னு நான் கேட்டா, இந்த ரெஸ்ட்ல தான் வரணும். ஓய்வற்ற மனநிலையில எவ்ரி டே ப்ரோக்ராம் ஷெட்யூல் அப்படியே நமக்குள்ள இருக்க லைஃப் அது சக் பண்ணுது, உறிஞ்சு எடுத்துருது. ஜீசஸுக்கு தெரிஞ்சு எத்தனை நாள் 3 நாள் மினிஸ்ட்ரி பண்ணணும், எத்தனை நாள் ரெஸ்ட் பண்ணணும். 3 வருஷம் தான் பண்ணாரு. என்ன எஃபெக்டிவா பண்ணியிருக்காரு? ஒரு 1000 நாள் மாத்திரம் தான். நாம ஏதோ மீட்டிங் போறோம்னு வைங்களேன், நடத்துறோம், வந்தோன்னு நாம டயர்டா இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணிட்டு வரணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இயேசு முதலாவது கொடுத்த அழைப்பு என்னன்னா இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் எங்க இருக்குன்னா, குமாரத்துவத்துல நாங்க நடக்கும்போது கிறிஸ்துவின் மூலம் நமக்கு பகிரப்பட்ட ஒரு பொதுவான உண்மை என்னவென்றால், அவர் பிதாவோடு முகமுகமாய் ஃபேஸ் டு ஃபேஸ் உன்னத அனுபவ உறவிலே வாழ்ந்தது போலவே வாழ்ந்த வண்ணமாகவே. புரியுதா? உங்களால அதை ஃபீல் பண்ண முடியுதா? ஃபேஸ் டு ஃபேஸ் நாமும் தந்தை மகன் என்ற நிஜத்தில் வாழ வைத்தார். ஜீசஸை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம ஞாபகத்துல இருக்க வேண்டிய விஷயம், ஃபேஸ் டு ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நம்மளை கொண்டு வந்தார். யாரோட? ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப். முதல்ல அந்த ஒரு நபர் ரெஸ்ட்ல இருந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு நபர் சேர்ந்து அந்த நபர் குணப்பட்டு உலகத்தை மாற்றம் செலுத்தக்கூடியவராகணும்.
எப்படி உலகத்தை மாற்றம் செலுத்த முடியும்? உலகம் முழுவதையும் சதுருசம் சொல்றான், நான் அசைக்க போகிறேன் அப்படின்னா நான் சந்தோஷப்படுறேன். ஆனா கேட்பேன், எப்படி அசைக்க போறேன்? உலகம் முழுவதையும் அசைக்க போகிறது என்று நீங்கள் ஒன்றை நம்புவீர்கள் என்றால், ஒரு விஷயம்தான் உலகத்தை அசைக்க போகுதுன்னு நீங்க ஒன்றை நம்புவீங்கன்னா, அந்த அசைக்க போகிறதற்கான முக்கிய ஒரு வெளிப்பாட்டை நீங்க தேடி கொண்டிருப்பீங்க. இது தெரிஞ்சா நான் உலகத்தை அசைப்பேன், அந்த வெளிப்பாடு எனக்கு வேணுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க அதை தேடிக்கொண்டு கூட இருப்பீங்க. ஆனால் இந்த உலகத்தில் அனைவருக்கும் தேவைப்படுகிற ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் ஒரு விஷயம் தேவை. அது என்னவா இருக்கும்? அன்பு. வண்டர்ஃபுல். அதுதான் அன்பு. அகாபே, காட் கைண்ட் ஆஃப் லவ். அந்த காட் கைண்ட் ஆஃப் லவ் ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து தாங்க அதை அப்படியே ஆப்ரேட் பண்ண முடியும். ஜீசஸ் அப்படி ஆப்ரேட் பண்ணாரு. நாம் எப்போதாவது உலகத்தை வெல்ல போகிறோம் என்றால் அது அன்பின் மூலமாக மட்டும்தான் இருக்க முடியும். யோவான் 3:16 வாசிங்க. உலகத்தை எப்படி வென்றெடுக்கலாம் என்று சொல்லி பிதாவே நினைச்சாரு. எப்படி அதை செஞ்சாரு? தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை எப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சாரா? அன்புனால ஜெயிக்கணும்னு நினைச்சாரா? இந்த உலகத்தை சிருஷ்டித்தது எல்லாமே பிதாட ஒரே இதுதானே. ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார். காட் இஸ் லவ். உலகத்தை ஜெயிக்கணும்னு அவர் நினைச்ச போது அது அன்புனாலதான் செய்ய முடியும்னு நினைச்சார். அதுக்கு குமாரத்துவத்தின் தகப்பன் மகன் என்ற உறவிலிருந்து வெளிப்படுகிற குமாரத்துவம், தன் சொந்த குமாரனை தந்து மத்த குமாரர்களை மீட்டெடுக்கணும்னு நினைச்சார் அன்புனார். வாவ். இயேசு இந்த பூமிக்கு வந்த போது இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, தன் குமாரன் மூலம் வெளிப்பட்டார் அப்படி. அதுல என்ன நடக்குதுன்னா, பிதா இக்காலத்தில் கடைசி காலங்களில் தன் குமாரன் மூலம் நமக்கு வெளிப்பட்டார் அப்படின்னு எபிரேயர்ல இருக்குல்ல. அதுல என்ன அர்த்தம்னு நான் நினைக்கிறேன்னா, ஒண்ணு, பிதா தம்மை வெளிப்படுத்தியது குமாரன் மூலம், தன் அன்பை வெளிப்படுத்தியது குமாரன் மூலம், தன்னை வெளிப்படுத்த குமாரன் மூலமாக அவர் திருவுளம் பற்றினார். இன்னொன்னு என்னன்னா, எப்படி ஒருத்தன் பிதாவோடு கூடிய உறவில குமாரனா இருக்க முடியும் என்பதையும் இயேசு வெளிப்படுத்தினார். ரெண்டு விஷயத்தை வெளிப்படுத்தினார். அப்பாவின் அன்பையும் வெளிப்படுத்தினார் குமாரனார். நாம எப்படி அவருக்கு குமாரனா இருப்பதையும் வெளிப்படுத்த, அந்த ரெண்டு ஃபங்க்ஷனலான ரோலையும் இயேசு பண்ணார். அப்ப நான் இந்த பூமியில எதுக்கு வைக்கப்பட்டிருக்கேன்? பிதாவின் அன்பு என் மூலம் வெளிப்பட, குமாரன் மூலம், ஷர்லி மூலம். நான் பிதாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு குமாரனா இருக்கணும்? இதுக்கு எடுத்துக்காட்டு கிறிஸ்துதான். சரி, அன்புனால இப்ப ஒரு வசனம் இருக்குல்ல, யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். சரி, கனி என்ன கனி? கனியில பிரதானமானது என்ன? எதுல இருந்து வெளிப்படுது? இந்த வசனம் இல்ல நான் எதிர்பார்த்தது. நான் எதிர்பார்த்த வசனம் இன்னொன்னு, பட் இத மேற்கோள் காட்டுறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்பதனால் அப்படின்னு யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசு அறியணும்னா மக்கள் யாரை பார்த்து தான் இயேசு அறிவாங்க? அவருடைய சீஷர்களை, அவருடைய டிசைபிள். டிசைபிள்னா ஜீசஸ் த டிசிப்ளின் என்ன, அதை பின்பற்றுறவங்க டிசைபிள். ஜீசஸ் த டிசிப்ளின் என்னன்னு அவர் மையமா வைக்கிறாரு, அன்பு, லவ். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணுமா? ஒன் another, ஒருவருக்கொருவர் அன்பா இருப்பதின் மூலம்
நீங்கள் என் சீஷர்கள் என்று பிறரார் அறியப்படுவீர்கள். அன்புதான் கிறிஸ்துவின் அன்பு, தேவ அன்பு. நீங்கள் உங்கள் உபதேசங்களினால் பிறர் என்னுடைய சீஷர்கள் என்று அறிவார்கள். அவங்கள ஏன் இத்தனை டினாமினேஷன், ஏன் இவ்வளவு கிரைஸ்ட காட்ட விரும்புறோம், ஆனா பிரிவினைகள் தான் கூட இருக்க மாதிரி இருக்கு. காரணம் எதை நாங்க போக்கஸ் பண்ணணும்? தேவத்துவத்தின் அன்பை நாம ஒருவருக்கு ஒருவர் வாழ்ந்து காட்டும் போது ஏதோ ஒரு உலகத்தை நான் அசைக்கணும் அப்படின்னு ஒண்ணு நாங்க நினைச்சோம் தெரியுமா? அது இந்த அன்பினால மாத்திரம்தான் முடியும். இந்த அன்புல இருந்து நீங்க பிற விஷயங்களை இளைப்பாறுதலோடு செய்யும் பொழுது அது மிகுந்த கனி கொடுக்கும். அதில் பிதா மகிமைப்படுவார். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. உன் முழு பலன், முழு மனதோடு கூட உன் பிதாவை, அப்பாவை நேசி. அதான் நான் நினைச்சேன், யாழ்ப்பாணம் வரக்குள்ள இருக்க இந்த பாட்டை யாராச்சும் ஒருத்தர் பாட வைக்கணும். டிஜே சங்கல் பாடுவார்ல, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அததான் கொருந்தி புத்தகத்துல பவுல் எழுதுறாரு. கொருந்தி புத்தகத்துல எல்லாமே நான் பார்த்துட்டேன்ப்பா, ஆனா எல்லாத்துலயும் மேன்மையானது ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதுல அன்பே பெரிய. அன்புல மூழ்கி இருக்கணும், கிறிஸ்துவின் அன்புல. அன்புல நீங்க மூழ்கி புத்திர சுவீகாரத்துல நடக்கும்போது அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்து ஒரு மனதுருக்கத்தை கொண்டு வரும். கம்பேஷன். அந்த கம்பேஷன் குருடர்கள், செவிடர்கள், சத்துரு யாரெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கானோ அவங்கள பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருந்து ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கும், ஒரு பழிவாங்குதலை எடுக்கும். அவங்களுடைய சரியான நிலைக்கு அவங்கள கொண்டு வர அந்த மனதுருக்கம் அப்படியே வல்லமையாய் வெளிப்பட குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள், மரித்த உயிரோடு எழும்புவார்கள். பாருங்க, அன்பின் ஆவியானவர், பரிசுத்தாவியானவர். மரித்தோர் உயிரோடு எழும்பணுமானாலும், பள்ளுவலி தலைவலி சுகமாக வேண்டுமானாலும் அது ஒரே ஆவியினாலதான் நடக்கும். அது எந்த ஆவி? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி, அதே ஆவியானவர். அதனாலதான் அந்த ஆவியானவருடைய மகத்துவத்தாலதான் பள்ளும் சுகமாகுது, தலைவலியும் சுகமாகுது. அதுலதான் மரித்தோர் உயிரோடு எழுப்ப போறாங்க. ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணுங்க. நானே கூட ஒரு பையன் டெத் ரைஸ் பண்ணணும்னு சொல்லும் போது நான் சொன்னேன், பண்ணலாம், உனக்குள்ள இருக்கு அந்த ஆற்றல். ரெஸ்ட்ல இருந்து பண்ண, அந்த இடத்துல ப்ரெஷர் ஆகாத. ஆனா நான் ரெஸ்ட்ல இருந்து பண்றேனோ இல்லையான்னு தெரியலன்னு அங்க போனேன். ரெஸ்ட்ல இருந்து பண்ணு. ஜீசஸ் எங்கெல்லாம் டெத் ரைஸ் பண்ணாரோ அங்கெல்லாம் ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ண. ரெஸ்ட், லவ். ஆகவே நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, the spirit of love, அன்பின் ஆவி, லவ் அண்ட் ஸ்பிரிட்ல ஒர்க் பண்ணுங்க. நீங்க தேவ ஆவியினால வழி நடத்தப்படுகிறீங்கன்னா நீங்க அன்பினால வழி நடத்தப்படுகிறீங்க. அதாவதுன்னா இப்ப நீங்க எனக்கு சொல்லும் போது எனக்கு மனசுல பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, வழக்கமா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் நீங்க சொன்னதுல இருந்து உணர்ந்து கொண்டது ரெஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ். அதாவது ரெஸ்ட்ல இருந்து லவ் பண்றதுதான் பெஸ்ட் லவ். ரெஸ்ட்ல இல்லாம லவ் பண்ணணும்னு சொன்னா அன்பு செலுத்துற அப்படின்னு சொல்லிட்டே நாங்க அதை சாகடிச்சிடுவோம். அந்த மாதிரி போயிடும். சூப்பர், தேங்க்யூ. சூப்பர் கஜனன். கஜனன் இது சொல்லும் போது இந்த இதுல அப்படியே பேசிட்டு வரும்போது ஒரு இடத்துல நான் ஆரம்பத்துல கூட ஒண்ணு பேசும்போது சொன்னேன். அத கஜனன் அத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது அதை ஞாபகப்படுத்துறேன். யார அப்ரோச் பண்ணும்போது, யார அணுகும் போதும், இல்ல நான் அவர்கிட்ட நல்லதுக்கு தான் சொல்றேன், அவரை திருத்தணும்னு தான் சொல்றேன், அவர் சரியா வாழணும்னு தான் சொல்றேன், அவங்க இப்படி பண்றாங்க அதனால சொல்றேன்,
எப்படி வேணுமான அணுக நினைக்கிறீங்க, ஆனா இப்படிதான் அணுகணும்னு இருக்கு. கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு அந்த ரெஸ்ட் லவ். அது எப்படின்னா, அன்புல இருந்து ஒருத்தவங்களை அப்ரோச் பண்றதுக்கும் நம்ம ஹார்ட் பெயின்ல ஒரு விதமான ஒரு உணர்வு இருக்கும்ல, ஒரு வித, இப்ப நான் அதான் சொல்லுவோம், மாமிசத்தின் கிரியைகளாவன கோபம், மூர்க்கம், வைராக்கியம், சண்டு. இதுல ஒருத்தவங்களை அப்ரோச் பண்றதுக்கும் கிரைஸ்ட் லவ், அன்புல ஒருத்தவங்களை அப்ரோச் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கனிகளினாலதான் அதை அறிய முடியும். லவ் அந்த ஃப்ரூட்ல தயவு இருக்கும், இணக்கம் இருக்கும், நீடிய பொறுமை, சாந்தம். ஆனாலும் ஒருத்தவங்களை அணுகும் போது, நீங்க யாரோ ஒருவருக்கு நீங்க நன்மைதான் செய்ய போறீங்க அப்படின்னா, வித்தவுட் லவ் நீங்க பண்ணிடாதீங்க. அது நீங்க செய்ய நினைச்சத மோசமா மாத்தி. ரெஸ்ட்ல இருந்து பண்ணுங்க. ரெஸ்ட் என்பதுதான் ரியல் சன்ஷிப் உடைய மையம். ரெஸ்ட்ல இருந்து நீங்க பண்ணும்போது அந்த லவ் மீனிங்ஃபுல்லா இருக்கும். இந்த லவ் உடைய ஆக்ஷன் மீனிங்ஃபுல்லா இருக்கும். Blessings.